மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்று பட்ஜெட்டை மறைக்க ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் முதல்வர் ஸ்டாலின் ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உலக பொருளாதார அறிஞர்களோடு இணைந்து பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பது இந்த ஆண்டின் நல்ல நகைச்சுவை என கூறியுள்ளார். மேலும் பட்ஜெட் பற்றி நாளேடுகள் சொல்வதை ஆர்வமாக படித்து காட்டும் இவர் நாள்தோறும் இந்த ஆட்சியின் அவலங்கள் குறித்து அதே நாளேடுகளில் வரும் செய்திகளை அர்ப்பணிப்போடு படித்து காண்பிப்பாரா என வினவியுள்ளார். தனது கட்சி ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் பதிவுகளையே மக்கள் கருத்தாக கருதி புலங்காகிதம் அடையும் உலகின் ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர் தன் பட்ஜெட் பற்றி தலைமைச் செயலக ஊழியர்கள், ஆசிரியர்கள், இதர அரசு ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள், தொழில் முனைவோர், உழைக்கும் மக்கள் நினைப்பது என்ன என்பதை அறியாமல் போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டது என்று சினிமா வசனம் பேசுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். மேலும் பட்ஜெட் ஹிட் ஆவது என்பது அறிவிப்பில் இல்லை, செயல்படுத்துவதில் என்பதே உண்மை என்றிருக்க திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட 5 பட்ஜெட்டுகளுமே அட்டர் ஃப்ளாப் தான் எனவும் அறிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர் 72 ஆண்டுகால தமிழ்நாட்டு ஆட்சிகளின் மொத்த கடனையும் 4 ஆண்டுகளில் வாங்கி கடன் வாங்குவதில் ரெக்கார்ட் பிரேக் மற்றும் பிளாக் பஸ்டர் சாதனை செய்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுகவின் இறுதி பட்ஜெட் இந்த பட்ஜெட் தான் என்பது மக்களின் கருத்தாக இருப்பதால் இந்த பட்ஜெட் சிம்பிளி வேஸ்ட் எனவும் கழக பொதுச் செயலாளர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.